சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு, 2 கத்திரிக்காய், 2 பெரிய வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கொஞ்சம் போல் புளி, 2 பச்சை மிளகாய், வரமிளகாய், கொஞ்சம் சாம்பார் தூள், மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 விசில் ஊட்டி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஈர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துருந்துங்க. கடைய வரலைன்னா மிக்சியில் ஒரு டொர்னு பண்ணிங்கன்னா நல்லா கடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு ஜீரகமும் கடுகும் போட்டு தாளிச்சிக்கும். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா பிரட்டிக்குவோம். வரமிளகாய் ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா அதை நம்ம கடையில் ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனா சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கொசு ரெடி ஆயிருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லியோட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அதற்கு பாய்.